அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பபிள் இருக்குது. அது எப்போ வெடிக்க போகுதுல வெடித்தா பயங்கரமான சேதம் இருக்கும். குறிப்பாக இந்தியா கூட இருக்கும் நிறைய. ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்தியா கூட ஒரு ஹிஸ்ட்ரிக் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதையும் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஒன்று கிளியராக சொல்கிறேன். அமெரிக்காவோட மார்க்கெட் கேப் இருக்கலாம், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட கேப் வந்து 55 ட்ரில்லியன் டாலர்ஸ் ருபீஸ். ஓகே, 55 ட்ரில்லியன் டாலர் ருபீஸ். அதாவது வேர்ல்டு ஷேரில் 40-45% கிட்ட அந்த ஷேர் இருக்குது. ஸோ இதனால் அங்கே ஏதாவது சின்ன பிரச்சனையான கூட இந்தியாவில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் கேப் வந்து 5 ட்ரில்லியன் to 5.2 ட்ரில்லியன் டாலர் தான். ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்கே கண்டிப்பாக அஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்டில் லைட்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் 2008 வந்து மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் உள்ள ப்ராப்ளம் தான். ஆனால் இந்தியாவிலையும் மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. ஸோ இந்தியா வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டை. ஏன்னா அதோட 50% கிட்ட ஷேர் வந்து ஒன்லி அமெரிக்கா மட்டும் வச்சுருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். அதனால் இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது அமெரிக்காவோட பிரச்சனை தான். ஸோ இது நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சார்ட்டாக நீங்கள் அமெரிக்கா பற்றி பயங்கரமாக வச்சுருப்பீங்க. ஸ்ட்ராங் எக்கனாமி, அதே மாதிரி ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி, அதே மாதிரி டாலர் தான் கிங்கு, அந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் அங்கேயே நிறைய பேர் சொல்லுவாங்க டாலர் வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான், அவங்களே ரொம்ப பிட்காயின் இல்லை கோல்டில் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரிச் டாட் புவரோட எழுதின ராபர்ட், ஓகே, அவர் கூட சொல்லுவார் இது ஜஸ்ட் பேப்பர் தான், அது நிறைய பேர் பிரிண்ட் அவுட் அடிச்சுட்டே இருக்காங்க வருஷம். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி கொரோனா டைமில் வந்து 5 ட்ரில்லியன் டாலர் மட்டும் பிரிண்ட் அவுட் அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இந்தியாவோட எக்கனாமியோட பயங்கரமாக அவங்க பிரிண்ட் அவுட் மட்டும் அடிச்சிருக்காங்க. புரியுதா இல்லையா? அது அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அவ்வளோ இதுலேருந்து கிளியராக தெரியுது. டாலரை நம்ம ரொம்ப நம்பியிருக்கோம். டாலர் இன்கேஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா பயங்கரமாக ஷேக் ஆகும் அமெரிக்கா மேக்ஸிமம். ஓகே, பார்க்க போகிறது அமெரிக்காவோட ரியாலிட்டி, அமெரிக்காவோட ஸ்ட்ராங் எக்கனாமியை பற்றி கலைப்போம். இப்போ அமெரிக்காவோட ரியாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அமெரிக்கா வந்து ஆக்சுவலி அவங்க வந்து மூழ்கிட்டு இருக்காங்க டெப்த்தில். ஓகே, இப்போ இவ்வளோ கடன்னா அவங்களோட வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1 ட்ரில்லியனு. ஓகே, ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை எழுப்பி விட்டார். அவர் நினச்சாரு நான் வந்து சீக்கிரமாக நேஷ்னல் கடனை கண்டிப்பாக கம்மி பண்ணிடுறேன்னு நினச்சி அவர் ஓகேன்னு சொல்லி அவர் வந்தார். வந்து டேரிஃப் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த கடன் அடிக்கிறவங்க கூட்டி அவங்க வந்து பாண்ட்ஸை வந்து போடுவாங்க. அந்த பாண்ட்ஸ் அதிகமாக வந்து சைனா, ஜப்பான், யூகே அவங்களே மாதிரி தான். இப்போ வந்து அவங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டினோன்னா அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டு கம்மியாகிடுச்சு யூஎஸ் மேலே. ஸோ சைனாலாம் நிறைய இதை விற்றுட்டாங்க. அதேமாதிரி ஜப்பானும் நிறைய ஸ்டாக்ஸை விற்றுட்டாங்க. இதுலேருந்து அவங்களுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு பாண்டோட டிமாண்டு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 4.9 கிட்ட போயிடுச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை. 36 ட்ரில்லியன் டாலர்ஸ். ஓகே, இது எவ்வளோனா அதுக்கடுத்து சைனா, ஜப்பான், இந்தியா, யூகே அவங்க எல்லாத்தோட ஜிடிபி சாப்பிட்னா கூட இந்த அளவுக்கு வராது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கடன் இருக்குது. ஓகே, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கூட 1 ட்ரில்லியன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறாங்க. இது வந்து 174 கண்ட்ரியோட மொத்த ஸ்பெண்டிங் ஜிடிபியோட அதிகம் தான். ஓகே, அவங்க இன்க்ரீஸ் தான் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷமும் கட்ட முடியலன்னா மறுபடியும் அவங்க வந்து எங்கே ஸ்கேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெப்டை கடனை. ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது டெப்பாம்னு, அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, யூஎஸ் நேஷ்னல் டெப்ட் கிளாக்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து கிளியராக இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கிளியராக இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து 36.9 ட்ரில்லியன், இன்னும் கொஞ்சம் கூடனா கூட 37 தொட்டுரும். ஸோ அது வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே, வந்து ரெட் ஃப்ளாக் கொடுத்துட்டாங்க. அவங்களும் யூஎஸை பார்த்து அவங்க வந்து ஒரு டெக்கிங் பாம் அப்படின்ட்டாங்க. அதாவது அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில, அதை வெடிக்க போகிறது உண்மை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்போன்னு மட்டும்தான் தெரில. ஓகே, அமெரிக்காவோட கடன் பிரச்சனை இந்தியா பாதிக்குமானா கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களோட மார்க்கெட் ஷேரு வேர்ல்டில் 40-45% இருக்குது. ஸோ இது இந்தியாவை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்தியாவில் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி கண்டிப்பாக இதனால நல்ல க்ரோத் கிடைக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ண நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஓகே, மறக்காமல் அமெரிக்காவில் பிரச்சனைக்கு இந்தியாவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்
பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. ஏன்னா இந்திய கம்பெனி இந்தியனோட பொட்டன்ஷியலை பார்க்கணும். அதுமாதிரி இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு டீக்ரோத் ஆகுது ஒன்றே. ஓகே, ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு ப்ளஸ். ஓகே, அதுமாதிரி நம்ம யங்ஸ்டர் தான் அதிகம் இந்தியாவில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் எப்போ வெடிக்குன்னு சொல்ல முடியாது. யூஎஸோட டெப்த் பாம். ஓகே, இந்தியா ஃபாரின் சிட்டிஸில் யூஎஸில் கூட நம்ம பாண்ட் நிறைய வாங்கி வச்சுருக்கோம், ட்ரெஷரி பாண்ட்ஸு. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து டிஃபால்ட் ஆனால் இந்தியாவோட ருப்பீஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாகும். ஓகே, ஃபால் ஆகும். அதேமாரி கம்ப்ளீட்டாக ஒரு டாமினோ எஃபெக்டாக நடக்கும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, சேம் டைமில் ட்ரம்பும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு டேரிஃப் ஆக்ட். அதனால் இந்தியா உட்பட எல்லாத்துக்கும் டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக கிளியராக யோசிச்சிட்டோம், நம்ம வந்து மாற்றம் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏன்னா அமெரிக்கா நம்மனா ஒப்பிடாது, நம்ம ஒரு ஆல்டர்னேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இந்தியா யோசிச்சுட்டு அது கிளியர் கட்டாக தெரியுது. ஓகே, அதுமாதிரி லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் பாகிஸ்தானுக்கு எப்படி யூஎஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இல்லையா. இதுலேருந்து கிளியராக தெரியுது நம்ம கண்டிப்பாக யூஎஸை நம்பி இருக்கவே கூடாதுன்னு. ஓகே, SVRASன்னு ஒன்று போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் ஹோஸ்டோ ருபீஸ் அக்கௌண்ட்ஸ். பேசிக்கலி நம்ம வந்து இந்தியன் ருபீஸில் கடன் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து US டாலர் தான் கடன் கொடுப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் ருபீஸில் கடன் கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இந்தியன் ருபீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும், இதுதான் ஒரு ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். இந்தியாவும் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ வந்து US வந்து கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கப்பறம் இந்தியா வந்து 4th எக்கனாமி லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆகிடுச்சு. ஜப்பானை ஓட்டக்கிட்டு இப்போ 4th பிளேஸில் இருக்குது. 3 years ஆகும்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியை கிராஸ் பண்ணேன் பார்ப்போம். அதையும் கிராஸ் பண்ணிட்டா இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆயிரும். ஸோ இது ஒரு குட் நியூஸ். ஓகே, இதில் தான் ரியல் சஸ்பென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அமெரிக்கா வந்து டெப்த்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இதில் வந்து யார் அதிகமாக ரைஸ் ஆகும் தெரியுமா அந்த பிரச்சனை. இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக டீஸ்டபிளைஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ரைஸ் அதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இந்தியாவுக்கு தான். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் எம்பையர், அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஃபால் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பயங்கரமாக ரைஸ் ஆச்சு. இப்போ வந்து அமெரிக்கா ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ரைஸ் ஆக போது எனக்கு தெரிஞ்சு சைனா அண்ட் இந்தியா தான் இருக்கும். சைனா ஆல்ரெடி பயங்கரமாக டக்கர் கொடுத்துட்டு ரைஸும் பயங்கரமாக இருக்குது. ஸோ 2 பேருமே பவர் சென்டர்ஸ் தான். ஸோ 2மே குட். ஓகே, நம்மளும் ரைஸாகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம பவர் சென்டர்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து US மட்டும் சூப்பர் பவர் இருக்காது, இந்தியாவுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா US வந்து ஆர்மியில் மட்டும் $800 பில்லியன் வந்து செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வேறு ஈரானில் அட்டாக் பண்ணுறது, ஏகப்பட்ட இது அவங்களே நிறைய போரில் முன்னாடி போய் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது அவங்க வந்து ஆர்மிக்கு பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது 800 பில்லியன்னா அடுத்த ஒரு 10 கண்ட்ரி சேர்த்தா கூட, ஆர்மி ஸ்பெண்டிங்கில் சேர்த்தா கூட அவ்வளோ வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்மியில் மட்டும் US. ஓகே, இந்தியா வந்து மேட் இன் இந்தியாவில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போவுமே பாகிஸ்தானில் அட்டாக் பண்ண போகிற கிளியராக இருந்துச்சு. இதுலேருந்து இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, பயங்கரமான பெனிஃபிட். ஓகே, அதான் அதிகமாக ஷேர் வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு என்னென்னாலும் நடக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்கேஸ் ஈக்விட்டி வந்து நல்ல கிராஷ் ஆச்சுன்னா அதை ஆல்டர்னேட்டிவ் மாற்றியே போடலாம். ஸோ இதை கண்டிப்பாக நாம வச்சுக்கோங்க. ஓகே, US வந்து எந்த மாதிரி கண்ட்ரியோலாம் டெஸ்ட்ராய் பண்ணிச்சு அவங்களோட எக்கனாமியை ஃபுல்லாகவே, அதையும் நான் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஓகே, அது ஆக்சுவலி USோட பிளானே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க ஆர்மிக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ டெப்த் இருக்கப்பறம் அவங்க ஆர்மிக்கு ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க லோக்கல் ஆர்மிக்கு யூஸ் பண்ண கூட பரல. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தானில் பிடிக்கணும், ஆப்கானிஸ்தான் வந்தாங்க, ஏகப்பட்ட ஏரியாவுக்கு வந்தாங்க. ஓகே, அது கிளியர் கட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, அமெரிக்கா வந்து ப்ரிண்டை அடிச்சுக்கிட்டே அது துட்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் சைக்கிளாக போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 36 ட்ரில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் போச்சுன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக மார்க்கெட்டுமே கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா அவங்க ஷேர்ஸ் வந்து அதிகம். அமெரிக்காவோட ஜிடிபி வந்து 30 ட்ரில்லியன். ஆனால் அமெரிக்காவோட கடன் வந்து 36 ட்ரில்லியன். ஸோ அவங்களோட அதிகமாக போயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே.
இந்தியா வந்து இப்போ டிஜிட்டலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேனுஃபேக்சரில் சர்வீஸில் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் க்ரோத் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளும் ஒரு சூப்பர் பவர் ஆனாலும் அவங்களுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம பவர் கொடுக்கணும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ஓகே, கன்க்ளூஷனில் அவங்களோட தாட்ஸை போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹிஸ்டாரிக் டைமில் இருக்கும். அமெரிக்கா வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு, இந்தியா வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்படியே போச்சுன்னா இந்தியா பயங்கரமாக ரைஸ் ஆனிச்சா இந்தியாவோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.